பிராணநாதா, வெள்ளிங்கிரி வாசா, கைலகிரிநாதா, தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களை மல்லிகை, முல்லை, கோங்கு, மாந்தாரம், மட்டு வேறு மறி கொழுந்த பாரிதாளம் என சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய பாதார விந்த கமலங்களை இந்த பார்வதியால் போற்றி செய்கிறேன் சுவாமி. தேவி மன்னா, கணவனுடைய பாதத்தை படித்தபடியால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பாதம் படித்ததா எப்படி வாய் வார்த்தை கட்டிய கணவனுடைய பாதத்தை படித்தபடியால் என்றென்றும் என்னுடைய இடபாகத்தில் இருந்து கொண்டு மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் நலமுடன் வாழ்ந்திருப்பாய். உண்மைதான். வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன். வையகத்தில் கோடிக்காலம் தங்களுடைய சித்தம் எனது பாக்கியமாகட்டும். என்றுமே தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய் என்று நீங்கள் ஆசீர்வதித்தபடியால் தான் இன்று முதல் நான் சில இடங்களில் கூட சில கோவில்களில் அன்னதானத்தில சில கோயில்ல கூட நித்திய சுமங்கலியாக நான் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் மன்னா, நான் வெள்ளிங்கிரியில் இருக்கும் பொழுது என்னை தேடி என்னை அதற்காக கன்னியா தேவி உன்னை அதிக சீக்கிரமாக சபா மண்டபம் ஏன் அழைத்தேன் தெரியுமா? உலகம் படி
அப்படி இந்த சபா மண்டபம் உன்னை அழைத்து உலக மக்கள் 60 பேர்களுக்கும் இரும்பு கடை அணை முதல் 84 லட்சம் சிவ பேதர்களுக்கும் படி அளக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன வேலை? படி அளக்கக்கூடிய வேலை. உங்களுக்கு கடவுளாக இருந்தாலும் அவரவர் என்று சொல்லக்கூடிய அவரவருக்கு ஒரு தொழில் இருக்கிறது. உண்மைதான். நான் பரம கடவுளுக்கு படி அளக்கும் தொழில். உண்மைதான் ஐயா. நீ சக்தி வாய்ந்தவள். இந்த செடிக்கு இந்த செடி வாழணும் என்றால் மண்ணிலே ஒரு செடி வைத்தாலும் அந்த செடி வளர்வதற்கு சக்தி தேவை. அந்த சக்தியை அளிப்பவள் இந்த உமையவள் சக்தி. உண்மைதான். சக்தி இருந்தா தான் செடி வளரும். உண்மைதான். அதனால தேவர்களாக இருந்தாலும் அவரவருக்கு வேலை உண்டு. உண்மைதான். அப்படி இருந்தாலும் நான் படியலுக்கு போவதாக இருந்தால் ஒரு வாய் வார்த்தை உன்னத்தை சொல்லிவிட்டு படியலுக்கு போகலாம் என்று சொல்லி உன்னை வரவழைத்தேன். படி அளந்து விட்டு வருகிறேன் பார்வதியால் என்று கூறிவிட்டு போகலாம் என்று வந்தீர்களா? உண்மைதான். மன்னா, நீங்கள் எது செய்தாலும் இந்த பூலோக மக்களின் நன்மைக்காகவே இருக்கும். அதனால நீங்கள் போய் வாருங்கள் ஐயா. அப்படியா? ஆமா. ஆகட்டும் தேவி, நான் படியலுக்கு சென்று அரவணை திரும்பி வருகிறேன். படியலுக்கு போய் வருகிறேன். ஆகட்டும். ஏன் அழைக்கக்கூடிய காரணம்? அப்படியாக இருந்தாலும் எதற்காக உங்களை மீண்டும் அழைக்கிறேன் தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? சந்தேகம் என்ன தெரியுமா? சந்திய சூரியனு அப்படி இருந்தாலும் சந்திரன் என்பது யார், சூரியன் என்பது யார்? அப்படியா? சந்திரன் சூரியன் யார் என்று தெரியாது. யார் என்று தெரியாது. கண்டே உமா பார்வதி, சந்திரன் யாரு, சூரியன் யாரு? இப்ப நான் சொல்றேன், நீ கவனமா புரிஞ்சு கொள்ளணும். வலது கண்ணை சூரியன் பார்வதா, இடது கண்ணை சந்திரன் பார்வதா. சந்திரன் சூரியன் என்பது யார்? பகலிலே ஒளி வீசக்கூடிய சூரிய பகவான் என்னுடைய வலதுபுறத்தை நேத்திரம். இரவுலே வெளிச்சை தரக்கூடிய சந்திர பகவான் என்னுடைய இடதுபுறத்தை நேத்திரம். சூரியன் என்பது உங்களுடைய வலதுபுறத்து நேத்திரம், சந்திரன் என்பது இடதுபுறத்து நேத்திரம். அப்படிதானே? சந்திரன் சூரியன் இடது நேத்திரம் வலது நேத்திரம், இரண்டுமே இரண்டு கண்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். என்ன? எப்படி தெரியுமா? மன்னா ஆகாய பூமியும் தயாரிக்க சந்திரன் சூரியன் என்பது யார் என்று கேட்டேன், கூறிவிட்டீர்கள். உண்மைதான். இந்த ஆகாயம் என்பது யார், இந்த பூமி என்பது யார்? தேவி, ஆகாயம் என்பது என்னை போல ஒரு ஆணு. சரி. இந்த பூமி என்பது உன்னை போல ஒரு பெண்ணு. ஓ. ஆகாயம் ஆணு, பூமி என்பது ஒரு பெண்ணு.
ஆகாயம் என்பது ஆதி பரமேஸ்வரன், ஆமா. பூமி என்பது பூமாதேவியாகப்பட்ட பூமாதேவி. அப்படியா? உண்மைதான். இதுக்குதான் நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆஹா. மன்னா, ஆ. உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? ஓ. ஆகாயம் பூமி என்பது யார் என்று கேட்டேன், கூறிவிட்டீர்கள். சந்திரன் சூரியன் என்பது யார் என்று கேட்டேன், அதையும் கூறிவிட்டீர்கள். அப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் யார்? இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் யார் தெரியுமா? யாரு? இந்த முக்கன் படுத்த பரம கடவுள் தான் முதல் கடவுள். அப்படியா? உண்மைதான். பரமேஸ்வரனாகப்பட்டவர் நீங்களே முதல் கடவுள். 30 கோடி தேவர்களும் 44 ரிஷிகளும் கிண்ணர்கள் சொல்லக்கூடிய அனைத்து தேவருக்கு மேல்மை தாங்கிய இந்த முக்கன் படுத்த பரம கடவுள் தான் முதல் கடவுள். ஓ, பரமேஸ்வரனாகப்பட்ட நீங்களே முதல் கடவுள். உண்மைதான். என்னதான் இருந்தாலும் நாம் இருவருமே பேசிக் கொண்டிருந்தால் படியளப்பதற்கு நேரமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால நீங்கள் படியளக்க போய் வாருங்கள். அடுத்தபடியாக மத்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்கிறேன். அப்படியா? சரியா தேவி? அரமனையில் இருப்பாய். நான் படியளந்து வீடு திரும்பி வருகிறேன். சென்று வருகிறேன். அப்படியாக